வெள்ளத்தாலையும் பனிமூட்டத்தாலையும் சிலர் நதிக்கு அந்த பக்கம் சிக்கிட்டாங்க. இப்போ ஆர்மி ரெஸ்கியூ போட்ஸ நதிக்கு அந்த பக்கம் நேரா 2400 மீட்டர் தூரம் அனுப்பணும். விசிபிலிட்டி ரொம்ப கம்மியா இருந்தாலும் பனிமூட்டம் குறையற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. முதல் படகு நேரா கிளம்பி போயிருச்சு. ஆனா பனிமூட்டம் ரொம்ப அதிகமா இருந்ததுனால அது திசை மாறி ரெஸ்கியூ சைட்டை தாண்டி 1200 மீட்டர் போயிருச்சு. ஆபீசர் ரேடியோல கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, எங்க படகு நேரா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா நதியோட ஓட்டத்தால நாங்க திசை மாறிட்டோம்னு நினைக்கிறேன். நதியோட ஓட்டமும் படகோட நகர்வும் வேற வேற திசைகள்ல இருக்கு. அதனாலதான் படகு கோணலா போகுது. ஆபீசர் இந்த ரெண்டு வெலாசிட்டிஸும் ஒண்ணுக்கொண்ணு பெர்பெண்டிகுலரா இருக்கிறத கவனிக்கிறார். அதாவது நதியோட ஓட்டம் படகோட ஹரிசாண்டல் ஸ்பீட குறைக்கவோ அதிகரிக்கவோ முடியாது. ஆனா அதோட திசையை மட்டும் மாத்த முடியும். மக்கள் ஆபத்துல இருக்கிறதுனால ஆபீசர் உடனடியா என்ன வேகத்துல நதி ஓடுதுன்னு கண்டுபிடிச்சாகணும். இதுக்கு நம்ம வெக்டார் அடிஷன் பயன்படுத்தணும். படகோட வேகம் 6 மீட்டர்ஸ் per செகண்ட். படகோட வேகம் மாறாம ஒரே மாதிரி இருக்கிறதுனால நதியை கடக்க 2400 மீட்டர்ஸ் டிவைடட் பை 6 மீட்டர்ஸ் ஆகும். நதியோட இந்த டிஸ்டன்ஸை கடக்க படகுக்கு இவ்வளவு நேரம் ஆகும். நதியோட திசையில படகோட வேகம் v எடுத்துக்கிட்டா v into 400 seconds equal to 1200 meters. சோ வியோட வேல்யூ 3 மீட்டர்ஸ் per செகண்ட் கிடைக்கும். படகு இங்க இருந்து டீட்டாங்கிற ஆங்கிள் போச்சுன்னா நதியோட ஓட்டத்துக்கு எதிரா படகோட வெலாசிட்டி 6 sin theta மீட்டர் per செகண்டா இருக்கும். நேரா போறதுக்கு படகோட வெலாசிட்டியோட இந்த காம்பனன்ட் 3 மீட்டர்ஸ் per செகண்டா இருக்கும். சோ டீட்டாவோட வேல்யூ 30 டிகிரி. அதாவது நதியோட ஓட்டத்துல இருந்து 120 டிகிரி ஆங்கிள் படகு போகணும். இப்போ ரெஸ்கியூ ஆபரேஷனை தொடங்க பனிமூட்டம் விலகுற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதில்லை.